வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு சாதாரண போட்டோவை பார்த்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி அதுல இருக்கிற ஆழத்தை, அதாவது 3D காட்சியை புரிஞ்சுக்குதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு ரெண்டு முற்றிலும் வேற வேற வழியில வேலை செய்யற மாடல்களை பத்தி தான் விரிவா பேச போறோம். இது கம்ப்யூட்டர் விஷன்ல ஒரு பெரிய சவால்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம பார்க்குற இந்த முப்பரிமாண உலகத்தை ஒரு இருபரிமாண போட்டோவா எடுக்கும்போது அதுல இருக்கிற ஆழம் சம்பந்தப்பட்ட முக்கியமான தகவல்கள் காணாம போயிடுது. இந்த டெக்னிக்கு பேர் தான் மோனோகுலர் டெப்த் எஸ்டிமேஷன். அதாவது ஒரே ஒரு போட்டோவை வச்சு ஒவ்வொரு பிக்சலும் எவ்வளோ தூரத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. இது ரொம்ப கஷ்டங்கிறதால இத வடிவியல் ரீதியா தவறான சிக்கல்னு சொல்லுவாங்க. ஆனா அதை சரி செஞ்சாதான் செல்ஃப் டிரைவிங் கார்கள், ரோபோக்கள், ஏன் நம்ம ஆக்யூமெண்டட் ரியாலிட்டியில கூட அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு ரெண்டு சூப்பரான தீர்வுகள் இருக்கு. ஒன்னு டெப்த் ப்ரோ, இன்னொன்னு மேரிகோல்ட். ரெண்டுமே ஏஐ டிசைன்ல ரெண்டு தனித்தனி பாதையிலே பயணிக்கிற மாதிரி. இத சிம்பிளா சொல்லணும்னா, டெப்த் ப்ரோங்கிறது ஒரு ஃபார்முலா 1 ரேஸ் கார் மாதிரி. ஒவ்வொரு பாகமும் பந்தயத்துல ஜெயிக்கிறதுக்காகவே பார்த்து பார்த்து செஞ்சது. ஆனா மேரிகோல்டு அப்படி இல்ல. அது ஒரு கலைநயமிக்க மாடலோட சக்தி வாய்ந்த இன்ஜின, இங்க அது ஸ்டேபிள் டிஃப்யூஷன்ங்கிற இமேஜ் ஜெனரேட்டரை எடுத்து அதை ஒரு புது வேலைக்காக மாற்றி அமைக்கிறது மாதிரி. சரி வாங்க, முதல்ல அந்த ஃபார்முலா 1 ரேஸ் கார், அதாவது ஆப்பிளோட டெப்த் ப்ரோ பத்தி ஆழமா பார்ப்போம். இதோட ஒரே குறிக்கோள் மெட்ரிக் ஆழத்தை கண்டுபிடிக்கிறது தான். அதாவது ஒரு பொருள் கிட்ட இருக்கா தூரத்துல இருக்கான்னு சும்மா யூகிக்காம கரெக்டா எவ்வளவு மீட்டர் தூரத்துல இருக்குன்னு துல்லியமா சொல்லும். அதுவும் எந்த விதமான கூடுதல் கேமரா தகவலும் இல்லாம. இது எப்படி இவ்ளோ சூப்பரா வேலை செய்யுதுன்னா, இதுக்கு விஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ங்கிற ஒரு பவர்ஃபுல் ஆர்கிடெக்சரை பயன்படுத்துறாங்க. இதனால ரொம்ப ஹை ரெசல்யூஷன்ல பொருட்களோட ஓரங்கள் எல்லாம் அவ்வளோ ஷார்ப்பா இருக்கிற டெப்த் மேப்பை அதுவும் ரொம்ப ரொம்ப வேகமா உருவாக்க முடியுது. இப்ப அடுத்த அப்ரோச்சுக்கு போலாம். மேரிகோல்ட் இதுக்கு நேர்மாறான ஒரு வழியை கையாளுது. டெப்த் கண்டுபிடிக்கிறதுக்காக இத புதுசா உருவாக்கல. இதுக்கு பதிலா டெக்ஸ்ட்லேருந்து இமேஜ் உருவாக்குற ஸ்டேபிள் டிஃப்யூஷன் மாடலை மறுபயன்படுத்துறாங்க. அந்த மாடலுக்கு ஏற்கனவே ஓவியம் வரைய ட்ரைனிங் கொடுத்ததால அதுக்கு வெளிச்சம், வடிவம் பத்தின நல்ல புரிதல் இருக்கும். அந்த புரிதலையே டெப்த் கண்டுபிடிக்க இது யூஸ் பண்ணிக்குது. இது டெப்த் கண்டுபிடிக்கிறதையே ஒரு படம் வரைகிற மாதிரி தான் பாக்குது. பவர்ஃபுல்லான ஸ்டேபிள் டிஃப்யூஷன் இன்ஜினை எடுத்துக்கிட்டு அதுக்கு படங்களையும் அதுக்கான டெப்த் தகவல்களையும் கொடுத்து ஒரு ஓவியத்தை வரையறதுக்கு பதிலா ஒரு டெப்த் மேப்பை வரையறதுக்கு பயிற்சி கொடுக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மேரிகோல்ட் ரொம்ப சின்ன சின்ன டீடைல்ஸ், ஏன் கண்ணாடி, தண்ணி மாதிரி கஷ்டமான இடங்கள்ல கூட சூப்பரா டெப்த் கண்டுபிடிக்கும். ஆனா இது மீட்டர்ல தூரத்தை சொல்லாது. எது கிட்ட இருக்கு, எது தூரத்துல இருக்குன்னு மட்டும்தான் சொல்லும். சரி, ரெண்டு வித்தியாசமான அப்ரோச்சையும் பார்த்தாச்சு. நிஜத்துல இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இந்த டேபிள பாருங்க. ஆப்சரல்ல நம்பர் கம்மியா இருக்கணும், அது பிழைய குறிக்குது. மத்த ரெண்டுலயும் அதிகமா இருக்கணும், அது துல்லியத்தை குறிக்குது. மேரிகோல்டு டெல்டா 1ல நல்லா ஸ்கோர் பண்ணுது, அதாவது அதோட ஓவரால் கணிப்பு துல்லியமா இருக்கு. ஆனா அந்த கடைசி காலமான F1 எல்லைய பாருங்க, அங்கதான் அசல் மேட்டரே இருக்கு. இங்க பாருங்க, டெப்த் ப்ரோ தனியா நிக்குது. அதோட ஸ்கோர் 0.409. மேரிகோல்டை விட கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகம். இதுதான் அந்த ஃபார்முலா 1 காரோட பவர். எதுக்காக டிசைன் பண்ணாங்களோ, அதாவது பொருட்களோட விளிம்புகளை அவ்வளோ ஷார்ப்பா வரையறதுல அதை பெர்ஃபெக்டா செய்யுது. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? ஒரு மாடலை செலக்ட் பண்றதுங்கிறது நம்ம தேவைக்கேத்த மாதிரி சரியான கருவியை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான். இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக் காருக்காக ஒரு பொருளோட கரெக்டான தூரம் மீட்டர்ல வேணும்னா கண்டிப்பா நீங்க டெப்த் ப்ரோ தான் தேர்ந்தெடுக்கணும். ஆனா ஒரு விஷுவல் எஃபெக்ட் செய்றீங்க, அதுக்கு ஒரு செடியோட சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் வேணும், இல்ல ஒரு மாடலை பல வேலைகளுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைச்சா அப்போ மேரிகோல்டோட கலைத்திறன் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த ரெண்டு மாடல்களும் ஏஐயோட எதிர்காலத்தை பத்தி ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. அதாவது எதிர்காலத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த ஏஐ சிஸ்டம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேலைக்காகவே உருவாக்கப்பட்ட ஸ்பெஷலிஸ்டா இருக்குமா, இல்ல எந்த வேலைக்கு வேணும்னாலும் மாத்திக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவான ஜெனரலிஸ்டா இருக்குமா? யோசிச்சு பாருங்க.